குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்றான். இன்னைக்கு மொத்தமா முடிச்சிடணும். தங்கையுடன் ஸ்கெட்ச் போட்ட மனைவி. கணவனுக்கு நடந்த பகீர் சம்பவம். கம்பி எண்ணும் இன்ஸ்டா பிரபலம். பீகார் மாநிலம் பெகுசாராய் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மகேஸ்வர குமார். இவருக்கு 25 வயதாகிறது. கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு இவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. இவருடைய மனைவி 24 வயதான ராணி குமாரி. திருமணம் ஆன புதிதில் இல்லற வாழ்க்கை இனிதே தொடங்கியுள்ளது. காதலுக்கு சாட்சியாக இந்த தம்பதிக்கு 2 வயதில் ஒரு மகன் உள்ளார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே ராணி குமாரி செல்போனும் கையுமாகி இருந்துள்ளார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த கணவன் அவரை கண்டித்துள்ளார். முதலில் செல்போனில் சமூக வலைத்தள பக்கத்தில் அதிக நேரம் செலவழித்த ராணி குமாரி முழுக்க இன்ஸ்டா பக்கம் கவனத்தை திருப்பி உள்ளார். போட்டோவுக்கு அதிக லைக்குகள் வாங்கி நாமும் இன்ஸ்டா ஸ்டாராக மாறுவது எப்படி என்றும் தேடத் தொடங்கி உள்ளார். அதன்படி விதவிதமான உடைகளில் ட்ரெண்டாக அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளார். பாடல்களுக்கு நடனமாடி தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டு வந்துள்ளார். இப்படி தனது தொடர் செயல்பாடுகள் மூலம் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இயங்கி வந்த ராணி குமாரி தனது விருப்பப்படியே இன்ஸ்டாவில் பிரபலமானார். அவருக்கு 9000 ஃபாலோயர்ஸ்களும் வந்து குவிந்தனர். மேலும் அவரது ஃபாலோயர்ஸ்கள் சிலர் அவருக்கு அடிக்கடி செல்போனில் தொடர்பு கொண்டும் பேசி வந்துள்ளனர் என சொல்லப்படுகிறது. மொத்தம் இதுவரை 500க்கும் மேற்பட்ட வீடியோக்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவேற்றியுள்ளார். இதனால் மறுபுறம் குடும்பத்தையும் குழந்தையையும் ராணி குமாரி கவனிக்க தவறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் மனைவி தொடர்ந்து இப்படி ரீல்ஸ் வீடியோக்களை நடனமாடியபடி வெளியிடுவது கணவன் மகேஸ்வர குமாருக்கு பிடிக்காமல் போனது. இது தொடர்பாக அடிக்கடி இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஒரு கட்டத்தில் இன்ஸ்டா பக்கத்தில் இனிமேல் ரீல்ஸ் வீடியோ வெளியிடக்கூடாது என மகேஸ்வர குமார் மனைவியை கடுமையாக எச்சரித்துள்ளார். இதனிடையே மீண்டும் மனைவி ராணி குமாரி ரீல்ஸ் வீடியோவை வெளியிட்டுள்ளார். இதனால் நேற்று இருவருக்கும் தகராறு முற்றியுள்ளது. அப்போது ராணி குமாரியின் மொபைலை பிடுங்கிய மகேஸ்வர குமார் அவரது வீடியோவை டெலீட் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் கடுப்பான ராணி குமாரி தனது குடும்பத்தினரிடம் இது பற்றி கவலையுடன் தெரிவித்துள்ளார். உடனடியாக விரைந்து வந்த ராணி குமாரியின் குடும்பத்தார் இது குறித்து மகேஸ்வர குமாரிடம் கேட்டுள்ளனர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது சிலர் அவரது கழுத்தை பிடித்து நெரித்ததாகவும் இரும்பு ராடுகளை வைத்து அடித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதில் நிலை தடுமாறிய மகேஸ்வர குமார் சம்பவ இடத்திலேயே மூச்சு பேச்சின்றி பொத்தென்று விழுந்துள்ளார். பின்னர் சிறிது நேரத்திலேயே இறந்தும் போயுள்ளார். இப்படி குடும்பத்தினருடன் சேர்ந்து கணவர் மகேஸ்வர குமாரை மனைவி ராணி குமாரி கொலை செய்துள்ளார். இந்த நிலையில் எதேச்சியாக மகேஸ்வர் குமாரின் சகோதரர் கொல்கத்தாவிலிருந்து இரவு போன் செய்துள்ளார். அப்போது போனில் வேறு ஒரு நபர் பேசியுள்ளார். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதில் சந்தேகமடைந்த மகேஸ்வர் குமாரின் சகோதரர் உடனடியாக தனது தந்தைக்கு போன் செய்துள்ளார். பின்னர் அவரின் அறிவுரைப்படி தந்தையும் மகன் வீட்டுக்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது நடந்த சம்பவம் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இது தொடர்பாக மகேஸ்வர குமாரின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். புகாரை அடுத்து விசாரணை செய்த போலீசார் ராணி குமாரி மற்றும் அவரது உறவினர்களை கைது செய்தனர். ரீல்ஸ் மோகத்தில் கணவனையே பெண் கொலை செய்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து மகேஸ்வர குமாரின் தந்தை கூறுகையில் ராணி குமாரிக்கும் வேறொரு நபருக்கும் தகாத உறவு இருந்ததாக தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணியளவில் மகேஸ்வர குமாரை தனது அம்மா வீட்டிற்கு அழைத்தார் ராணி குமாரி. அங்கு அவர் ராணியால் கொலை செய்யப்பட்டார். அவரது காதலன் மற்றும் 2 சகோதரிகளான ரோசி மற்றும் சோனாலி குமாரி ஆகியோரின் உதவியுடன் இந்த கொலை நடந்திருப்பதாக மகேஸ்வர குமாரின் தந்தை கூறினார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.